அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த நியர் டிபேட்டை பத்தி எந்த பதிவும் போடக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா கடந்த 2 நாட்களா என் மண்டையில இந்த எபிசோட் ஓடிட்டே இருக்கு. இது டாக் லவர்ஸ் வெர்சஸ் டாக் ஹேட்டர்ஸ்க்கான டிபேட் இல்லைன்னு நம்ம நியா கோபிநாத் ஆரம்பத்திலே கிளியர் பண்ணிட்டாரு. டாக் ஹேட்டர்ஸ்னு சொல்லாதீங்க, விச் ஐ எக்ரி, கம்ப்ளீட்லி எக்ரி. ஆனா என்னதான் டாபிக் அப்போ சம்மரியில போட்டிருக்காங்க, whether cities should be free of street dogs or if they have a rightful place in urban life. இங்க மட்டும் ஏன் rightful place in the cities னு போடாம ஏன் urban life னு போட்டிருக்காங்க? ஏன்னா ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு எம்பத்தி காட்டுறவங்களையும் அட்ராக்ட் பண்ணணும்ல. உங்களுக்கு தோணலாம், என்னடா இவன் சின்ன சின்ன விஷயத்துல இங்கிலீஷ் கரெக்ட்னஸ் பாக்குறானேன்னு. இது இங்கிலீஷ் பத்தின விஷயம் இல்ல. நாட்டுல பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது. காசாவில இனப்படுகொலை நடக்குது. தமிழ் மக்களை விட யாரால இனப்படுகொலைய சரியா புரிஞ்சுக்க முடியும்? ஓட்டு திருட்டு நடக்குது. டெமோக்ரஸியே களவாண்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசல. தொடர்ந்து ரைட் விங் ரியாக்ஷனரி போர்சஸ் முஸ்லிம்ஸ் மாப் லிஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க, கொலை பண்ணிட்டே இருக்காங்க. 7 SC/ST பெண்கள் தினசரி ரேப் பண்ணப்படுறாங்க. மத்திய பிரதேஷ்ங்கிற ஒரு மாநிலத்துல மட்டும் SC மாணவர்கள் குழந்தைகள் மேல சாதி ரீதியான வன்கொடுமை நடந்துட்டே இருக்கு. 2 நாள் முன்னாடி ஒரு 8 வயசு குழந்தைய மரத்துல கட்டி வச்சு அடிச்சு இருக்காங்க இந்த சோ கால்ட் அப்பர் காஸ்ட் கிரிமினல்ஸ் ராஜஸ்தான்ல. எதுக்கு? ஒரு தண்ணி பானையை தொட்டான்னு சொல்லிட்டு. இத பத்தி எல்லாம் நீங்க டிபேட் நடத்த முடியாதா? கவர்மெண்ட் அப்பர் காஸ்ட் மீடியா ஓனர்ஸ் பிரஷர் கொடுக்கறாங்களா? ஓகே, புரியுது, விட்டுருவோம். E20 fuel 20% எத்தனால் கலந்து fuel போடுறதுனால என்ஜின் இரோட் ஆகுது, டேமேஜ் ஆகுதுன்னு வண்டி தயாரிக்கிற கம்பெனி சொல்லுது. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் E20 fuelனால இன்ஜின் டேமேஜ் ஆனா நாங்க கிளைம் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நாம வண்டி வாங்குறோம், அந்த வண்டி வாங்கும்போது டாக்ஸ் கட்டுறோம். அந்த வண்டிக்கு ஃபியூல் ஊத்தும் போது 100% மேல டாக்ஸ் கட்டுறோம். அந்த ஃபியூல்ல 20% எத்தனால் கலந்து அதுக்கும் 100% மேல டாக்ஸ் கட்டுறோம். ரோட் டாக்ஸ் கட்டுறோம், டோல் டாக்ஸ் கட்டுறோம். இதெல்லாம் பண்ணி இந்த E20 ஃபியூல்னால வண்டி டேமேஜ் ஆனா கவர்மெண்ட் கையை கட்டி வேடிக்கை பார்க்குது. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒன்னும் சொல்றது இல்ல. எப்படி சொல்லணும்? இந்த E20 ஃபியூலை புஷ் பண்றதே இந்த கவர்மெண்ட் தானே. இத பத்தி டிபேட் பண்ணிருக்க வேண்டியது தானேன்னு கேட்கணும்னு தோணுது. சரி, உங்களுக்கு என்ன நெருக்கடியோ இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் டிபேட்டுக்கு வரும்.